பெரியமா வாசனை தூக்குது. அப்ப நான் உங்களை சாப்பிட கூப்பிட்டுமா? கூட்டிட்டு வாப்பா. சரி. பிரபா என்ன பண்றீங்க? சாப்பிடலாம் வாங்க. குடிச்சிட்டு இருந்தோம் அதான். பிரபா எங்க பெரியமா கைமணம் இங்க பிரசித்தி. பெரியமா மீன் குழம்பு வச்சாங்கன்னா அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களா வந்து வாங்கிட்டு போவாங்க. நீங்க சாப்பிட்டுட்டு பெரியம்மாவுக்கு அடிமையாக போறீங்க. ரொம்ப சந்தோஷம் ராம். ஆண்டி எனக்கு ரொம்ப நல்லா சமைக்கிறவங்கள பார்த்தா மனசார பிடிக்கும். ஏன்னா எங்க அம்மாவும் ரொம்ப நல்லா சமைக்கிறவங்க. அது மட்டும் இல்லாம நல்லா சமைக்கிறவங்க மத்தவங்களை அன்பா பாத்துப்பாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அப்படியா? அப்ப நான் உங்க அம்மா ஒரு தரம் பார்க்கணும்பா. சரி ஆண்டி. கையை கழுவிட்டு வாங்கப்பா, முதல்ல சாப்பிடலாம். நாங்க குளிக்கும் போதே கையும் சேர்த்து கழுவிட்டோமே. சரி வாங்க சாப்பிட போலாம். இங்கதான். ஏண்டி நம்ம நந்தினி வெக்கப்பட்ட மாதிரி எனக்கு தான் தோணுதா? எனக்கும் அப்படிதான்ப்பா தோணுது. ஏன்னு எனக்கு புரியலையே. பெரியமா இத வந்துட்டேன்ப்பா. சீக்கிரம். வரேன். என்ன கொடு பிரபா. தேங்க்யூ. தம்பி உனக்கு கூனி தூக்கன்னா ரொம்ப பிடிக்கும்னு சொன்னா, அதான்ப்பா செஞ்சிருக்கேன். சாப்பிடுப்பா. நான் சென்னையில கூனி தொகை பத்தி எங்க வீட்ல சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இது வரைக்கும் நான் சாப்பிட்டதே கிடையாது. அதனாலதான். சாப்பிடுங்க. சாப்பிடலாமா? வாவ், ஃபேண்டாஸ்டிக்கா இருக்கு ஆண்டி. சூப்பரா இருக்கு. ஆக்சுவலா சொல்ல போனா இதுக்கு முன்னாடிலாம் நான் கூனி தொக்கு சாப்பிட்டதே இல்ல. எங்க அப்பா அடிக்கடி இத பத்தி சொல்லுவாரு. கூனி வந்து இறால் மாதிரி சின்னதா இருக்கும், அத தொக்கு வச்சு மட்டும் சாப்பிட்டோம் ஆளை தூக்கிடும். அதான் வேணும் ராம் கிட்ட பிடிவாதமா சொன்னேன். அத மட்டும் சாப்பிட்டு சொன்ன எப்படி? எல்லா இடத்தையும் சாப்பிட்டு மொத்தமா பாராட்டுங்க. சூப்பரா இருக்குல்ல? ஆமா, மீன் குழம்பு சூப்பரா இருக்கு. ஆமா, இவ்வளவு நல்லா சமைக்கிறீங்களே, இத சாப்பிட்ட ராம்க்கு தொந்தையும் தொப்பையும் இருக்கணும். ஆமா, இவரு மட்டும் எப்படி ஃபிட்டா இருக்காரு? எல்லாம் ஒர்க் அவுட் தான். இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் உடம்ப ஃபிட்டா வச்சிருக்கணும். அது ரொம்ப முக்கியம். ஏன்னா எப்ப அடிக்கடி நடக்கலாம், சமாளிக்க தெம்பு வேணும்ல. போதும். வீட்டுக்கு விருந்தாளின்னு வந்த பசங்க முன்னாடி இப்படி அடிதடின்னு சொல்லி பெருமை பேத்திக்குவ. அது இல்ல பெரியமா, நம்ம ஊரை பத்தி தெரிஞ்சுக்கணும்ல. இங்க பாருங்க நடராஜ், சுத்துக்கு சுத்து நம்ம சொந்த பந்தங்களாவே இருப்பாங்க. சொந்தம்னாலும் பிரச்சனை எப்ப வரும்னே தெரியாது. அதுவும் இல்லாம நம்ம வீட்டுக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கு. அடிதடின்னு வந்தா பின்வாங்க கூடாது பாருங்க. அதான் உடம்ப கச்சிதமா வச்சிருக்கேன். நீங்க சாப்பிடுங்க. தம்பி இறால் நல்லா இருக்குல்ல? என்ன நீ எவ்வளவு தன்மையான பசங்களா இருக்காங்கன்னு பாத்தீங்களா? எவ்வளவு மரியாதையா இருக்காங்க. இவங்களே கிருஷ்ண பசங்களா இருந்து நந்தினிக்கு ஒருத்தரை பிடிச்சு போயிருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். ரெண்டு குடும்பமும் ஒன்னா சேரும். காலகாலத்துக்கு இருக்கிற பகையெல்லாம் போயிடும்ல. அண்ணே, இதெல்லாம் ரொம்ப பேராசண்ணே. மெட்ராஸ்ல இருந்து யாராவது வந்தாலே அவங்க கிருஷ்ண பசங்களா தான் இருக்கணுமா? அவங்கள கவனிங்க நீ. தம்பி 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 இருங்க, இன்னும் 4 இட்லி வச்சிடுறேன். ஐயோ ஆண்டி, என்னால 4 இட்லிலாம் சாப்பிட முடியாது. வயிறு ஃபுல் ஆயிடுச்சு. உங்களுக்கா வேணா 1 இட்லி சாப்பிடுறேன். வேண்டாம், உனக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாம். 2 இட்லி சாப்பிடு. ஆஹா, அம்மா இந்த டீல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ 2 இட்லி சாப்பிடு. ஐயோ, சாப்பாடு செய்யறதெல்லாம் பெரிய விஷயம் இல்லப்பா. அத சாப்பிடுறவங்க எவ்வளவு சந்தோஷமா சாப்பிடுறாங்கன்னு பாக்குறது தான்ப்பா பெரிய கொடுப்பனையே. அது சரி தம்பி, மெட்ராஸ்ல உங்க அப்பா என்ன பிசினஸ் பண்றாரு? எங்க அப்பாவா? ஒரு நிமிஷமா. ஐயோ, எங்க அப்பாக்கு 100 ஆயுசு. அவரை பத்தின டீடைல்ஸ் சொல்லலான்றதுக்குள்ள அவரே எங்களுக்கு போன் பண்ணிட்டாரு. எடுத்து பேசுங்க. ஒரு நிமிஷம். சொல்லுங்கப்பா. அப்பா, கரெக்டா சாப்பிட்டு இருக்கும்போது நீங்களே கால் பண்ணிட்டீங்க. நடராஜ், சொல்லுங்கப்பா. நீ வாட்ஸ்அப்ல போட்டோ அனுப்பிச்சிருந்தியே, ஆமா. அந்த வீட்லயே தங்கி இருக்கீங்க? ஆமாப்பா. என்ன மாதிரி வீடு தெரியுமாப்பா? அப்படியே கதவு திறந்தா கடல் காத்து அள்ளிட்டு போகுதுப்பா. நம்ம ஏரியால இருக்கிற மாதிரி இங்க எங்கேயுமே வீடவே இல்லப்பா. அங்கங்க மணல் பரப்பு, சவுக்கு காடு, கடல் சத்தம்னு
செம்ம ரம்யமா இருக்குப்பா. டேய், அந்த வீடு யாரோட வீடுன்னு தெரியுமா? அதான் சொன்னனேப்பா, பிரபாவோட ஃப்ரெண்டு ராமோட வீடுன்னு. அப்பா, இந்த வீடே கடல் மாதிரி இருக்குப்பா. அதுலயும் இந்த ஊர் ஜனங்க இருக்காங்களே, அவ்வளோ அன்பா பேசுறாங்கப்பா. ஆனா பேசுறதுதான்ப்பா அவங்க இவங்கன்னு அப்படின்னு பேசுறாங்க. நம்ம மெட்ராஸ் தமிழ் கேட்டுட்டு இது கேட்கறதுக்கு ஒரு மாதிரியா தான் இருக்கு. ஆனா சூப்பரா இருக்குப்பா. நட்ராஜ், நான் சொல்றத கொஞ்சம் கேளு. என்னப்பா? அதிர்ச்சியாகாம அமைதியா கேளு. சொல்லுங்கப்பா. நான் சொல்றத மட்டும் கேளு. வாய் விட்டு எதுவும் பேசாத, புரியுதா? என்ன? சரிங்கப்பா, சொல்லுங்க. நீங்க 2 பேரும் போய் தங்கி இருக்கீங்களே, அது யாரோட வீடு தெரியுமா? நம்ம வீடு தேடி வந்து மிரட்டிட்டு போனாலே கீதா, அவங்க அப்பாவோட வீடு. அந்த சதீஷ் கொலை கேஸ்ல நம்மள படாத பாடுபடுத்துறானே இந்த டிசி கிரி, அவனோட மாமனார் வீடு. நான் ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது என்னை வந்து மிரட்டிட்டு போனாரே என் மாமா விநாயகம், அவரோட வீடு. அப்படியாப்பா? இத எனக்கு தெரியலையேப்பா. இத பாரு, உனக்கு அவங்கள யாருன்னு தெரியாத மாதிரி அவங்களுக்கும் உன்னை யாருன்னு தெரியல. தெரியாததுனாலதான் உங்களை உட்கார வச்சு உபசாரம் பண்ணிட்டு இருக்காங்க. தெரிஞ்சிருச்சு, ஒரே கலவரம் நடக்கும். ஆமாப்பா, புரியுதுப்பா. வாய் தவறி கூட உடலிடாதீங்கடா. நீங்க இந்த வீட்டு பையன்னு என்னோட மகன் கொஞ்சம் கூட காட்டிக்காதீங்க. சரிப்பா. அது மட்டும் இல்ல, நீங்க என்ன பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, எதுக்காக தூத்துக்குடி போறீங்க, எதுவுமே சொல்லிடாதீங்க. உங்க ஒரிஜினல் முகத்தை காட்டிடாதீங்க. முக்கியமா அந்த தூத்துக்குடி ஏலத்தை பத்தி பேசவே வேண்டாம். அவங்களும் இதே பிசினஸ்ல தான் இருக்காங்க. அவங்களும் ஏலத்துக்கு வந்தாலும் வருவாங்க. அதனாலதான் அத பத்தி பேசவே வேண்டாம். புரியுதா? புரியுதுப்பா. அத நான் கவனம் பாத்துக்கிறேன்ப்பா. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா வேலையை முடிச்சிட்டு உடனே கிளம்பி வந்துருங்க. வந்த சுவடே தெரியாம நயமா பேசிட்டு உடனே அங்கிருந்து கிளம்புற வேலையை பாருங்க. சொந்த பந்தத்துல ஏற்கனவே பகையும் பஞ்சாயத்துமா இருக்கு. நீங்க எதுவும் பேசி பிரச்சனையை பெருசாகிடாதீங்க. சீக்கிரமா அங்கிருந்து கிளம்ப பாருங்க. புரியுதா? புரியுதுப்பா. சரி, பிரபா பக்கத்துல இருக்கானா? ஆமாப்பா. என்கிட்ட கொடுங்க, நான் அவன்கிட்ட பேசு. பிரபா, அப்பா பேசுறாரு. அப்பாவா? சொல்லுங்கப்பா. பிரபா, எனக்கு அம்மா பேசணுங்கிறாங்க. ஹலோ பிரபா. அம்மா, அவ உன்கிட்ட விளக்கமா அப்புறமா சொல்லுவான். இப்ப அம்மா சொல்றத மட்டும் கேளு. நீங்க தங்கி இருக்கிற வீடு உங்க அப்பாவோட மாமா வீடுடா. நீங்க நம்ம வீட்டு பிள்ளைங்கன்னு தெரிஞ்ச ஏதாவது பிரச்சனை ஆயிட போகுது. அதனாலதான் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நீங்க அங்கிருந்து கிளம்பி வரணும். சரிம்மா. பிள்ளைங்க எவ்வளவு ஆசையா ராமேஸ்வரம் போறாங்கன்னு நானும் சந்தோஷமா அனுப்பி வச்சேன். இவர்கிட்ட நானே கூட சொன்னேன், பசங்க போய் உங்க மாமா வீட்டுல தங்கினா கூட நல்லா இருக்குமேன்னு. நிஜம் அப்படி இல்லடா. அந்த மனுஷங்க இப்பவும் மாறாம இருக்காங்க. அப்பா சொல்றது கேட்டா எனக்கே பயமா இருக்குடா. அங்க இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் உங்களுக்கு ஆபத்து தான். எதையாவது சொல்லி எப்படியாவது அங்க இருந்து கிளம்பி வாங்க. சரிம்மா, நிச்சயமா புரிஞ்சுக்கிட்டேன். நீங்க சொன்னபடியே நானும் நடராஜும் செஞ்சிடறோம். சரிம்மா, நாங்க இங்க சிக்னல்ல வெளியே வந்துட்டு கால் பண்றோமா? பாரு பிரபா, எனக்கு ஒரே படபடப்பா இருக்கு. நீ வெளியில வந்து கால் பண்ணாதான் எனக்கு நிம்மதியா இருக்கும். மறக்காம வெளியில வந்து கால் பண்ணுடா. சரிம்மா, நான் மறக்காம கால் பண்றேன். வச்சிடுறேன். என்ன பாஸ், உங்க அம்மா பாட்டு இருந்து போன் வந்ததும் ரொம்ப அப்செட் ஆன மாதிரி ஆயிட்டீங்களே? இல்ல, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அம்மா வந்து நானும் நடராஜும் ஒழுங்கா சாப்பிடுறோமான்னு கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அதான். ஓ. அப்படின்னா போனை ஒரு நிமிஷம் என்கிட்ட கொடுத்துருக்கலாம்லப்பா. உங்க அம்மா கிட்ட
அம்மா தாயே, உன் பிள்ளைங்க 2 பேத்தையும் வயிறு நிறைய சோறு போட்டு கண் கலங்காம பாத்துக்கிறேன்னு நான் சொல்லியிருப்பேன்ல. ஆ, சரி ராம், போதும். ஆமா ஃபுல்லா full ஆயிடுச்சு. ஆயிடுச்சு. என்னப்பா, ஏன் எந்திரிச்சிட்டீங்க? சாப்பிடுங்க. இல்ல ஆண்டி, வயிறு ஃபுல் பிரபா ஆயிடுச்சு. என்ன என்னாச்சு பிரபா? நல்லா சாப்பிடுங்க. இருக்குன்னு சொன்னீங்கல்லப்பா, Full அம்மா, சாப்பிடுங்க. முடியலமா, போதுமா? ஏப்பா, ஏன், என்னாச்சு? சாப்பிடுங்கப்பா. என்னாச்சுப்பா? இல்ல, இல்ல, ஃபுல் ஆயிடுச்சு. அப்பாடா, மனசுக்குள்ள ஒரு பெரிய குறை இருந்துகிட்டே இருந்துச்சுங்க. அப்பா தான் எங்க எல்லாருக்குமே வாழ்க்கை. அவரால இப்ப வரைக்கும் மறக்க முடியாத துரோகம் அந்த கிருஷ்ண செஞ்சது தாங்க. அதை விட பெரிய துரோகம் என் தம்பி வைத்திய கூட்டிட்டு போனதுதான். உன் தம்பி சரியான முட்டாள். இருக்கிற வசதியெல்லாம் விட்டுட்டு அந்த கிருஷ்ண கிட்ட போய் அடிமை மாதிரி கிடக்குறான். அப்பாவுக்கு இன்னைக்கு வரைக்கும் அது ஆறாத காயம்தாங்க. என்னதான் ராமையும் நந்தினியையும் பாராட்டி சீராட்டி வளர்த்தாலும் அங்க வைத்திய அவர் கூட இல்லங்கிறது அவருக்கு பெரிய துக்கம்தான். கடைசி காலத்துல கொள்ளி வைக்க புள்ள வராம போயிடுவானோன்னு ஒரு கவலை மனசை அரிச்சுக்கிட்டே இருக்கு. அவன் அந்த முடிவுல தானே இருக்கான். இருக்கலாங்க, ஆனா எப்படியாவது மெல்ல மெல்ல அவன் மனசை மாத்தி நம்ம பக்கம் இழுத்துடலாம்னு எனக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்குங்க. எதை வச்சு சொல்ற? அந்த சுசிலா நம்ம வீட்டுக்கு வந்ததை வச்சா? ஆமா, உண்மையிலேயே நான் அவளுக்கு டெஸ்ட் தாங்க வச்சேன். அந்த டெஸ்ட்ல அவ நம்ம பக்கம் தாங்கறத தெளிவாக்கிட்டா. என்ன சொல்ற? ஆமாங்க, வேணும்னே தான் அவங்க வீட்ல நான் பர்ஸை வச்சுட்டு வந்தேன். அத குடுக்க அவ வர்றப்ப அவ மனச ஆழம் பார்க்கலான்னு நினைச்சிட்டு இருந்தேன். நான் நினைச்ச மாதிரியே அவ வந்தது மட்டும் இல்லாம என் மேல பாசத்தை பொழியறா. அவளை மெல்ல மெல்ல என் பேச்ச கேட்டு ஆட வச்சிடுவேங்க. அவ உன் பேச்சை கேட்ட என்ன பிரயோஜனம்? உன் தம்பில உன் பேச்சை கேட்கணும். அவ உன்னை கண்டாலே கரிச்சு கொட்டுறானே. ஆமாங்க, சில பேர் நாம சொன்னதும் சொன்ன பேச்ச கேட்பாங்க. சிலருக்கு சொல்றவங்க சொன்னாதான் மண்டையில ஏறும். வைத்திய என்னோட பேச்சு கேட்க மாட்டேங்கிறான். ஆனா சுசீலா பேச்சு அவன் காதுல விழும்ல. அவ சொன்னா உடனே அவன் மனசு மாறிடுவானா? உடனே மாற மாட்டான். ஆனா சுசீலாவை வச்சு மெல்ல மெல்ல அவன் மனசை மாத்திரனா இல்லையான்னு நீங்க பாருங்க. அவன் மனசு மாறி அவன் நம்ம பக்கம் வந்துட்டான்னா அதுவே அப்பாவுக்கு ஒரு பெரிய ஆறுதலா இருக்குங்க. ஒரு மகளா நான் அப்பாவுக்கு பண்ற ஒரு பெரிய உதவியா இருக்குங்க. அவ மட்டும் நம்ம பக்கம் வந்துட்டா கிருஷ்ணனோட பாதி பலம் குறைஞ்ச மாதிரி தான். எல்லாம் நல்லபடியா நடக்கணும்னு ஆண்டவனை வேண்டிக்க. என்ன வேணும்? இது கோவில், நிம்மதியா சாமி கும்பிடுற இடம். அது நல்லவங்களுக்கு, அடுத்தவங்களை கெடுக்க நினைக்கிறவங்களுக்கு இல்ல. என்ன சொல்ற? அப்ப நான் கெட்டவனா? அத பத்தி நான் எதுக்கு சொல்லணும்? சாமிக்கு தெரியாதா? இல்ல உங்களை தெரிஞ்சவங்களுக்கு தெரியாதா? ஏன் உங்க மனசாட்சிக்கே நல்லா தெரியுமே. நான்சென்ஸ். உன் கூட பேசுறதுக்குலாம் எனக்கு டைம் இல்ல. வாக்கித்தா போலாம். சார் ஒரு நிமிஷம். ஒரு முக்கியமான விஷயத்தை மட்டும் கேட்டுட்டு போறீங்களா? அது உங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம். சொல்ல போனா அது உங்களுக்கு மட்டும் தெரிய வேண்டிய விஷயம். சொல்லவா? இந்த கேஸ்ல உண்மையான குற்றவாளி யாருன்னு எனக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். அவன் ஒரு குழுவியாவது விட்டுட்டு போயிருக்க மாட்டானான்னு நான் போராடிக்கிட்டே இருக்கேன். ஆனா அந்த கிரிமினல் விட்டுட்டு போன தடயத்தை எல்லாத்தையும் அழிச்சிட்டு போயிட்டே இருக்கான். எனக்கும் அந்த கிரிமினலுக்கும் கண்ணாமூச்சி விளையாட்டு மாதிரி நடந்துகிட்டு இருக்கு. அதை பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்ல. ஆனா எனக்கு இருக்குது. ஒவ்வொரு தடவையும் நான் தடயத்தை எடுக்க போறப்பெல்லாம் அந்த கிரிமினல் எப்பவும் ஜெயிச்சுக்கிட்டே இருந்தான். பாவம் எந்தெந்த வழியில எல்லாம் குறுக்க வந்தானோ அந்தந்த வழியெல்லாம் நானும் அடைச்சுக்கிட்டே வந்தேன். ஆனா
எத்தனை தடவை அடைச்சாலும் எலி சாக்கடை வழியா வீட்டுக்குள்ள வந்துடும் இல்லையா, அந்த மாதிரி அந்த கிரிமினல் கேஸுக்குள்ள வந்துகிட்டே இருந்தான். இத பாரு, இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் நீ தான் ஐவோ, நான் இல்ல. இதெல்லாம் ஓன் தலைவலி, எனக்கு அது தேவையில்லாத விஷயம். இருந்தாலும் இன்ஃபர்மேஷனை ஒரு முன்னாள் ஐவோக்கு சொல்லணும்ல, அதான் சொன்னேன். இப்ப கடைசியா என்கிட்ட ஒரு தடயம் கிடைச்சிருக்கு. அதை வச்சு அந்த கிரிமினலை நான் சுத்தி வளைச்சிட்டேன். எஸ், அந்த இரும்பு ராடை வச்சு தானே சதீஷை கொலை பண்ணிருக்காங்க. நிச்சயம் சுப்பு கொலை பண்ணல, அந்த கிரிமினல் தான் கொலை பண்ணிருக்கான். அந்த ராடை மறுபடியும் ஃபிங்கர் பிரிண்ட் டெஸ்ட் பண்ணா நிச்சயமா அதுல சுப்போட ரேகை இருக்காதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். சொல்ல போனா அந்த கிரிமினலோட ரேகை கண்டிப்பா இருக்கும்னு எனக்கு நல்லா தெரியும். சென்னை சர்க்கிள்ல டெஸ்ட் பண்ணாதானே தன்னோட இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி எல்லாத்தையும் மாத்திடுறான். அதான் வேற ஒரு வேலை செஞ்சிருக்கேன். அந்த கிரிமினல் எங்க மூக்க நுழைக்க முடியாதோ அந்த இடத்துல டெஸ்டிங் கொடுத்திருக்கேன். நேத்தே டெஸ்டிங் முடிஞ்சு ரிசல்ட்டையும் அனுப்பிச்சிட்டாங்க. இப்ப நான் ஆபீஸ் போனதும் ரிசல்ட் என் கைக்கு வந்துடும். அதுல அந்த கிரிமினல் கைரேகை கண்டிப்பா இருக்கும். அதை எடுத்துட்டு கட்டாயமா நான் உங்க வீட்டுக்கு வருவேன். உங்க வீட்டுக்கு எதுக்குன்னு கேக்குறீங்களா? அந்த கிரிமினல் அங்கதானே இருப்பான். அவன் அரெஸ்ட் பண்ணதான் வர்றேன். சில தடவை பொய் ஜெயிக்கும், சில தடவை உண்மை ஜெயிக்கும். ஆனா கடைசியில எது ஜெயிக்கின்றது தான் இங்க முக்கியம். எப்பவும் கடைசியில உண்மைதான் ஜெயிக்கும். அதுக்காக தான் நம்ம டிபார்ட்மெண்ட் சிம்பல்ல கூட வாய்மையே வெல்லணும்னு மோட்டோ போட்டிருக்காங்க. அதை நீங்க நம்புறீங்களோ இல்லையோ, ஐபிஎஸ் பாஸ் பண்ண அன்னையில இருந்து இன்னைய வரைக்கும் நான் நம்புறேன். கூடிய சீக்கிரம் வாய்மை மட்டும்தான் ஜெயிக்கும்னு உங்களுக்கு புரிய வைப்பேன். புரியும், புரிஞ்சுதான் ஆகணும். நான் வரேன். என்னங்க இது இப்படி சொல்லிட்டு போறான்? நம்ம பட்ட பாடல வீணா போயிடும் போல இருக்கே. இவன் உண்மையை கண்டுபிடிச்சிட்டானா? அம்மா, என்னப்பா? எங்களுக்கு டைம் ஆயிடுச்சுமா, நாங்க கிளம்புறோம். இருங்கப்பா, நான் சமைச்சிட்டு இருக்கேன், சாப்பிட்டுட்டு போங்க. ஐயோ ஆண்டி, கொஞ்சம் முன்னாடி நீங்க கொடுத்த டிஃபனை சாப்பிட்டுட்டு வயிறு ஃபுல்லா இருக்கு. அதுவே சாயந்தரம் வரைக்கும் தாங்கும். அப்ப வேலையை முடிச்சிட்டு வந்து சாப்பிட்டுட்டு போங்க. ஒரு நாள் கூட தங்கிட்டு போங்களே. இல்ல பரவாயில்லைங்கம்மா, இன்னொரு வாட்டி வரும்போது நாங்க தங்கிட்டு போறோம். ஊர்ல நிறைய வேலை இருக்கு. அதுவும் இல்லாம அப்பா அம்மா நாங்க வரலன்னு ரொம்ப தவிச்சு போயிருக்காங்க. ஆமா, உங்க அப்பா அம்மா யாருன்னு சொல்லவே இல்லையே தம்பி. ஆமா, கரெக்ட். பிரபா, எங்க கிராமத்துல ஒரு மனுஷன் இருக்கான்னா அவனோட குலம், கோத்திரம், அப்பா அம்மா, அவங்க தொழில் அதெல்லாம் தெரிஞ்சுக்காம விடவே மாட்டாங்க. பெரியம்மா கேக்குறாங்கல்ல, சொல்லுங்க. உங்க அப்பா என்ன தொழில் பண்றாரு பிரபா? அது வந்து இந்த ப்ளூ மெட்டல் பிசினஸ் பண்றாரு. இந்த ஜல்லி கான்ட்ராக்ட்லாம் எடுத்து அதை சப்ளை பண்ணுவாங்கல்ல, அந்த பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு. அதான் அதேதான். அடேங்கப்பா, அப்ப வருமானமும் நல்லா இருக்குமே. எங்களுக்கு ஈக்குவலா தான் நீங்களும் இருக்கீங்க. உங்க அப்பாவோட பேர் என்ன தம்பி? அது அது தம்பி, முதல்ல அம்மா பேரை சொல்லுங்கப்பா. உங்களை மாதிரி தங்கமா பிள்ளைங்களை வளர்த்திருக்காங்களே, முதல்ல அவங்க பேரை சொல்லுங்க. வணக்கம், நான் தான் ஏசிபி ரத்னம் பேசுறேன். பிரியமானவள் தொடர நீங்க தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். மறக்காம அதை பார்த்துட்டு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப்ங்கிற பட்டனை கண்டிப்பா அழுத்துங்க.
உங்க ஒத்துழைப்புக்கு நன்றி. அண்ணா